உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறது பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த பிளேஸும் பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துக்கு பயம் இருக்கிறவங்க மட்டும் போயிடாதீங்க. பயம் இல்லாதவங்க மட்டும் இந்த இடத்துக்கு போங்க. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? அது என்னன்னு தெரிஞ்சுக்க மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெங்களூர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஒர்க் ஆகலைன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் போடுங்க. அது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். இப்போ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து 57 கிலோமீட்டர்ஸ் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே வந்து சிவகங்கை பெட்டான்னு கூகுளில் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் கொஞ்சம் 3.5 to 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. இங்கே ஏறும்போது சாதாரணமாக ஏறிடலாம். ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இடம். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் போகிறது போயிட்டேன், வர்றதான் செம்ம பிரச்சனை ஆயிடுச்சு. கீழே வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் ஏன்னா போனோம், திரும்பி அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்தேன். அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் போனீங்களா இல்லையா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அடுத்த பை ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்த்திக்.